ஸோ காய்ஸ் நீங்கள் எல்லாருமே இதை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தனுஷை வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்து கேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது வந்து இப்போதைக்கு ஒரு முழுக்க ஒரு ரூமர் தான். அஃபிஷியல் கன்ஃபார்ம் வந்து வரவே இல்லை. ஒரு நியூஸ் கூட எங்கேருந்துமே வரலை. பட் ஆனால் வந்து இது பரவாயில்ல பேசிகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம தூரமாக வைப்போம். இப்போ நம்ம மேட்ரு வந்து தனுஷ் வராரா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. வந்தால் எந்த ரோலுக்கு செட் ஆவார் அப்படிங்கிறது தான். ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து யாரை வந்து இதுக்கு தனுஷ் கேஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணேன், நம்மளோட சூப்ஸ்க்கு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஒரு போல் போட்டேன், கொஷின் போட்டேன். அதில் அவங்க சில ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் வந்து நான் போடுற போல்ஸ்க்கு இல்லை வந்து என்னோடய ஸ்டோரிஸ்க்கெலாம் ரியாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனல் கீழே இருக்குது. அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் அதில் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அண்ணனுக்கான அப்டேட், என்னென்ன படங்கள் வருது, என்னென்ன HD மூவிஸ் வந்து OTT ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சூப்ஸ், நம்ம வந்து வழக்கம் போல் வீடியோவை வேகமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். முதல்ல நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் வந்து அவெஞ்சர்ஸில் கேஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் சொன்னது வந்து இந்தியன் ஸ்பைடர்மேன் இல்லைனா ஸ்பைடர்மேனோட ஒரு வேரியண்ட்டை தனுஷை கேஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸ்பைடர்மேன். ஆனால் இது எப்படி எனக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியல. எனக்கு தனுஷ் வந்து ஸ்பைடர்மேனாக பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஆனால் வந்து இது நம்மளோட சூப்ஸோட ஒரு இது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸ்பைடர்மேனாக வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்மளோட தனுஷ் அண்ணா வந்து ஸ்பைடர்மேன் ஒரு ஸ்பைடர்மேன் வேரியண்ட்டாவோ இல்லை ஒரு இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேனாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் 2வது இடத்துல இருக்கிறது என்னன்னா, கண்டிப்பாக தனுஷை நான் வந்து ஒரு வில்லன் ரோல் தான் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு தான் நிறைய பேரோட கெஸஸ் இருக்குது. இன்கேஸ் எப்படி சொல்கிறேன்னா வந்து அவர் வந்து எப்படி இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் தேனோஸ்க்கு வந்து தேனோஸின் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டு நிறைய பேர் இருந்தாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு டாக்டர் டூமோட ஒரு கைக்கூலியாக கூட இருக்கலாம், ஒரு அசிஸ்ட் மாதிரி கூட அவர் இருக்கலாம். இன்கேஸ் அவர் கேஸ்ட் ஆனால் அப்படி கூட நிறையா சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கான என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து அந்த படத்துக்கு வருது அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் தெரியும். மேபி இதாக இருக்கலாம், அதாக இருக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து அவர் இந்த வில்லன் டீமில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்குள்ள ஒரு அரக்கம் இருக்கான். ஏதாவது மாறுச்சுன்னா, தப்பாச்சுன்னா. 3வது விஷயம் வந்து நம்ம சூப்ஸில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அவர் ஒரு சாஸ்திரராக இருக்கலாம் அப்படிங்கிறது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்ததுங்க. ஏன்னா வந்து போன நம்ம என்கேம் படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சாஸ்திரஸை பார்த்துருப்போம். அவங்களாம் வந்து நல்லா புசுக்குன்னு போட்டல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவரும் ஒரு சாஸ்திரராக இருக்கலாம். ஒரு எப்படி சொல்கிறது, இந்தியாவில் உள்ள ஒரு சாஸ்திரராக இருக்கலாம். ஏன்னா காட்மாண்டு வந்து இந்தியாவில் தானே இருக்குது, நேபாளில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இவர் இங்கே எங்கேயாவது ஒரு பயிற்சி எடுத்த ஒரு சாஸ்திரர் திடீர்னு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு கூட காட்டலாம். ஆனால் ஒன்று நம்ம வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். அது என்னன்னா வந்து இன்கேஸ் இது கன்ஃபார்மாகவே நம்ம தனுஷ் அண்ணாவை வந்து அவங்க கேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் ஒன்றும் ஒரு பிவோட்டல் ரோலுக்கோ இல்லை ஒரு மெயின் ரோலுக்கோ ஒரு லீட் ரோலுக்கோ தரவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அது அப்படி தாங்க, அவங்களுக்கே 1008 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அதே காட்ட முடியாமல் உட்காந்துருக்காங்க. இவரை கூப்பிட்டு வந்து ஒரு மெயின் கேரக்டரை காட்டுறதெல்லாம் அவங்களுக்கு வந்து சாத்தியமாக படாது. அதனால் வந்து இவர் வந்துட்டு இந்த ஒரு தண்ணி கேன் போட வந்தோம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிற்க வச்சுட்டானு தான் அனுப்புவாங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு தண்ணி கேன் போடுற சாஸ்திரராக கூட இருக்கலாம். ஸோ வந்து அது எப்படின்னு பார்ப்போம். அப்புறம் 4வது விஷயம், இது வந்து நம்ம ரூசோ பிரதர்ஸே சொன்ன ஒரு விஷயம். என்ன அப்படின்னா வந்து அந்த கிரேமேனோட இன்டர்வியூவில் வந்து நம்ம பிஆர் இருக்கார்ல, அவர் ஒரு கொஷின் கேட்டிருப்பாரு. இன்கேஸ் நீங்கள் வந்து நம்ம தனுஷ் அண்ணாவை உங்கள் படத்தில் அவெஞ்சர்ஸ் படத்தில் இல்லை ஒரு மார்வல் படத்தில் அவர் காஸ்ட் பண்ணுறீங்கன்னா என்ன கேரக்டர் காஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. An Avengers character that he'd be like perfect for. Gosh, I'm trying to think. Maybe someone in the X-Men. அதுக்கு வந்து ரூசோஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து மேபி ஒரு எக்ஸ்மேனாக இவரை கேஸ்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லியிருப்பாங்க. உண்மை என்னென்னா எக்ஸ்மேனாக தான் கேஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து நிறைய அவெஞ்சர்ஸோட கேஸ்டிங்ஸ்லாம் நிறையவே முடிஞ்சிச்சு. எக்ஸ்மேன்ஸ்லாம் நிறையா சொல்லப்படாத கேஸ்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அது நல்ல நல்ல கேஸ்டிங்ஸ்லாம் இருக்குது. அதில் சிலதை நம்மளோட சூப் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம இப்போ பேச போகிறோம். நம்மளோட சூப்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட அனிமே கம்யூனிட்டிலேருந்து வந்த ஆளுங்களும் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, இவர் வந்து மேனிஃபோல்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது காமிக்கில். அந்த கேரக்டராக வந்து இவங்க கேஸ்டானா நல்லா இருக்கும் அப்படி சொன்னாங்க. அவர் ஒரு எக்ஸ்மேனு.
ஐ மீன் அவர் ஒரு மியூட்டன்ட் ஓகேவா. ஸோ வந்து இவரோட பவர்னா ஒரு டெலிபோர்ட்டேஷன். அவர் ஒரு ஆஸ்திரேலியன், அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு வந்து அவர் ஆஃப் இந்தியன் மாதிரி வேறு இருப்பாரா. ஸோ வந்து அதனால இவர் வந்து அந்த கேரக்டர் மேனிஃபோல்டு கேரக்டருக்கு வந்து கேஸ்டானா நல்லாயிருக்கும். உண்மையாகவே எனக்குமே அந்த கேரக்டரில் அவர் கேஸ்டாக நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து அந்த கேரக்டரோட பவரே டெலிபோர்ட்டேஷன். ஸோ வந்து டெலிபோர்ட்டேஷனுங்கிறது வந்து ஒரு முக்கியமான லெவலில் ப்ளே பண்ண வேண்டியது. ஏன்னா வந்து திடீர்னு பல இடத்துலேருந்து சூப்பர் ஹீரோஸை கொண்டு வரத்துக்கு டெலிபோர்ட்டேஷனுங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுதில்ல. அப்படி டெலிபோர்ட்டேஷன் பண்ணி நம்ம ஆளை ஒரு பிவோட்டர் ரோலில் கொண்டு வந்து காட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய சஜஷன் படி வந்து அவர் ஐஸ்மேனாக ஆக்சுவலி ஐஸ்மேன் ஒரு கேரக்டர் இருக்குது காமிக்கில், எக்ஸ்மேன் காமிக்கில், அந்த மாதிரி கூட அவர் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தனுஷன்னா சப்போஸ் அவர் கேஸ்ட் ஆகிட்டாரு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா என்ன கேரக்டரில் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியவும் தெரியாது. ப்ளஸ் வந்து இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேச வந்திருக்கோம். ஸோ வந்து நீங்களும் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஓகேவா. ஓகே சூப்ஸ், உங்களை இன்னொரு தரமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.